பொறுப்புல இருந்தீங்க? மாவட்ட அமைப்பு செயலாளர். இப்போ புதிய மாவட்ட பொறுப்பு ஏற்கனவே மாவட்ட அறிவிப்பு வந்து அவர் ரத்து பண்ணிட்டு இப்போ மாவட்ட செயலாளர் அறிவிச்சிருக்காரு. உங்களுக்கு கீழே என்னென்ன மாவட்ட? ஓமலூர் தொகுதி, மேட்டூர் தொகுதி. மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் அவர்கள். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவரை நீக்க வேண்டியது காரணம்னா உங்களை போட வேண்டியது காரணம் தெரியலைங்க. ஐயா சொல்றாரு வந்தாங்க. ஏன்னா உங்க தொகுதியில் இருக்கக்கூடிய மற்ற பொறுப்பாளர்கள் யார் மாற்றப்பட்டிருக்காங்க? புதிதாக எத்தனை பேர் நியமிக்கப்பட்டிருக்காங்க? எங்கள் ஒன்றிய செயலாளர் ஒரு சிலர் மாற்றிருக்கு. இன்னும் வரவ ஐயா சொல்கிறவங்கள பார்த்து இன்னும் உங்களுக்கு 2 பேருக்குள்ளான மோதல் தொடர்ந்துகிட்டே இருக்குன்னு நீங்கள் வந்து நல்லது நடக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நடக்கவே இல்லை. கண்டிப்பாக நடக்கும். ஐயா தான் அதை முடிவு பண்ணும். கிளை பொறுப்பிலிருந்து ஒன்றியத்திலிருந்து வன்னிய சங்க பொறுப்பு வரைக்கும் செயல்படாதவங்களாம் நாங்கள் மாற்றி புதிய பொறுப்பாளர் நியமனம் பண்ணியிருக்கோம். எல்லாமே இப்போ அடிப்படையில் இப்போ கிளையிலேருந்து எல்லாமே ஐயா தாங்க. எங்களுக்கு எல்லாம் ஐயா சொல்கிறது தான். எங்கள் கிளை பொறுப்பாளர்லேருந்து ஒன்றியத்துலேருந்து எல்லாம் ஐயா சொல்கிறது தான் கேட்போம். ஐயா தான் எங்களுக்கு எல்லாமே. ஏன்னா இந்த இனத்துக்காகவும் இந்த மக்களுக்காகவும் சமூக நீதிக்காகவும் போராடினவர் ஐயா தான். எங்களோட அடையாளமே எங்கள் ஐயா தான். எங்கள் இன மக்களுக்கு அடையாளம் ஐயா தான். ஐயா என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். பாட்டாளி சமூக ஊடக பேரவையினுடைய புதிய தலைவரை நியமனம் செய்திருக்கிறார்கள். மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் சின்னையா அவர்களுக்கும் மனக்கசப்பை ஏற்படுத்திய அந்த பாட்டாளி சமூக ஊடக பேரவை அதன் பொறுப்பாளர்கள் தான் காரணம். அந்த வகையில் அந்த பொறுப்பாளர் மருத்துவர் ஐயா அவர்கள் புதிய பொறுப்பாளர் நியமனம் செய்துள்ளார்கள். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா எப்பொழுதுமே சொல்லுவார்கள், கட்டுப்பாடுடன் எதையும் செய்ய வேண்டும், ஐயாவின் தொண்டர்கள் கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே அந்த ஊடகப் பேரவை சமீப காலமாக கட்டுப்பாடுகள் இல்லாமல் சுயபுராணம் பாடி ஐயா அவர்களுக்கும் சின்னையா அவர்களுக்கும் பிரிவினையை தூண்டும் வகையிலே தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார்கள். ஆகவே அந்த பொறுப்பை மருத்துவர் ஐயா அவர்கள் புதிய பொறுப்பாளர் நியமனம் செய்கிறார். அவர் இப்போ உங்கள்கிட்ட பேசுவார். நான் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி பேரூரை சேர்ந்தவர். இதற்கு முன்பு வன்னியர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவராகவும் பாட்டாளி சமூக ஊடக பேரவையை கட்டமைத்த மிக முக்கியமானவர்களில் ஒருவராகவும் பாட்டாளி சமூக ஊடக பேரவையின் மாநில செயலாளராகவும் இருந்து வந்துள்ளேன். மருத்துவர் ஐயா அவர்கள் இன்று அழைத்து மாநில தலைவராக பணியமர்த்தி இணையத்தில் நடைபெறும் அனைத்து குழப்பங்களுக்கும் ஆக்கப்பூர்வமான ஒரு தீர்வினை காணுமாறு அறிவுரை வழங்கி என்னை மாநில தலைவராக நியமனம் செய்துள்ளார். ஐயாவின் நம்பிக்கைக்கும் சமூக ஒருமைப்பாட்டிற்கும் சரியான நபராக பாடுபடுவேன் என கூறிக்கொள்கிறேன். நன்றி. சமூக ஊடக பேரவை 2 பேருக்கும் அது எல்லா பொறுப்பாளர்களையும் நம்ம சொல்லிட முடியாது. குறிப்பிட்ட சிலர் அந்த இடத்துல இருக்காங்க. அவங்களும் பொறுப்பில் இருந்ததுனால தான் இவ்வளவு சிக்கல்கள் வந்துச்சு. கட்டுப்பாடுகள் இல்லாத ஒரு சூழல் வந்துச்சு. வரக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்களையும் சரியான நபர்களை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி பொதுவெளியிலையும் சமூகத்திலையும் ஒரு ஒழுங்கை கொண்டு வரும்ங்கிறத தெரிவிச்சுக்கிறோம்.